ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் ட்ரா வந்து 618. இதுக்கான கெஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 830. நான் எடுத்த நம்பர் ஏ போர்டில் 2 1, பி போர்டில் 5 6, சி போர்டில் 0 1. சி போர்டில் எடுத்த நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. 0 1னா 0 வந்திருந்தது. ஓகேவா, ஒரு போர்டு வச்சுருந்தா சி போர்டு மட்டும் வின் பண்ணியிருக்கலாம் 0ன்ற நம்பர். இந்த 0ன்ற நம்பர் எப்படி சொல்லியிருந்தேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் வச்சு தான் 9 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 0 இல்லைனா 1 ஏதாவது ஒரு நம்பர் வந்துருதுன்னா இந்த 0 1 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். 0 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, ஏன்னா இங்கே 9 0, இந்த இடத்துலையும் 9 1 9 0 1. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரில் லாஸ்ட்டில் 9 இருந்ததுனால நேற்று ரிசல்ட்டுக்கு 0 1 இந்த 2 நம்பருமே சி போர்டில் சொல்லியிருந்தேன். 0 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நேற்றைய நம்பர் 830. இதில் என்ன சொல்ல வரேன்னா 0ன்ற நம்பர் இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். 0 5 இது வரைக்கும் ரிசல்ட் இப்படி தான் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி 0ன்ற நம்பர் நேற்று ரிசல்ட்டில் இருக்கிறதுனால 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இங்கே 980, அதுக்கு அடுத்த நாள் 805, 220, அதுக்கு அடுத்த நாள் 518, 901, அதுக்கு அடுத்த நாள் 486. இப்போது நேற்றைய நம்பர் வந்து 830. இப்போ இந்த மந்த் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 5 இருக்கும். இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5, இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போது நேற்றைய நம்பர் 830 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 வரலாம். இந்த 5ன்ற நம்பர் முதல்ல ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிம்பிளாக நீங்கள் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நேற்றைய நம்பர் 830 லாஸ்ட்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் 0 பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 3 செட்டு ரிசல்ட்டு தான். 980, 220, 901. 0 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் வர நம்பரில் 5 வந்துடுது. ஓகேவா, 980 805, 220 518, 901 456. 0 இருக்கும்போதே 5, இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5, இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ நேற்றைய நம்பரில் 0 இருக்கிறதுனால தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு முதல் மெத்தடில் ஏ போர்டில் 5 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த ஏப்ரல் மந்த் 3 மெத்தடுமே ஏப்ரல் மந்த் சார்ட் வச்சு சொல்கிற கம்பேரிசன் தான். ஏன்னா போன வாரம் வந்து நம்மளுக்கு ட்ரா நடக்கலை. ஓகேவா, இந்த வாரம் தான் இப்போ கெஸ்ஸிங்கு. அதனால் ஃபுல்லாகவே ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் எடுக்கிற கம்பேரிசன் தான். இப்போ நேற்று நம்பர் 889 830, அதுக்கு முன்னாள் நம்பர் 127 849. நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கிற ரிசல்ட்டெல்லாம் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே அதுக்கு அடுத்து 3வது நாள் வந்த ரிசல்ட்டுமே இங்கே கீழே எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன கம்பேரிஷன்னா 7ன்னு ஒரு நம்பர் இங்கே 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிட்டா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது நாள் ஏபிசி போர்டில் 8 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. இதுதான் கம்பேரிஷன். ஓகேவா, இப்போ இந்த மெத்தட் வச்சு தான் 8 1 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இங்கே ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 8 5 7 8 0 5, அதுக்கு அடுத்த நாள் 2 6 5 2 2 0, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 518. இப்போ இங்கே 7 5 7 5 1 8, அதுக்கு அடுத்த நாள் 5 4 3 6 3 7, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 7 7 8. இப்போ அடுத்து இங்கே 6 2 7 6 1 8, அதுக்கு அடுத்த நாள் 6 6 5 4 4 7, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 901. இப்போ அடுத்து இங்கே 3 5 7 9 0 1, அதுக்கு அடுத்த நாள் 1 5 3 4 5 6, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 849. இப்போ நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இதே மெத்தட் தான். இங்கே வந்து உங்களுக்கு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது நாள் ரிசல்ட்டில் 1 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 நம்பர் இருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் ரிசல்ட்டில் இங்கே 8 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 நம்பர் இருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது நாள் ரிசல்ட்டில் 1 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 7 நம்பர் இருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் நேற்றைய ரிசல்ட்டில் 8ன்ற நம்பர் வந்திருக்கலாம். இப்போது நேற்றைய நம்பரு அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டு 7 தான். அப்போ நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் மறுபடியும் இங்கே 7 இருக்கும்போதே 1 இல்லைனா 8 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா, 7 இருக்கும்போது இங்கே லாஸ்ட்டில் சி போர்டில் 8, 7 இருக்கும்போதே லாஸ்ட்டில் சி போர்டில் 8, 7 இருக்கும்போதே லாஸ்ட்டில் சி போர்டில் 1, 7 இருக்கும்போதே லாஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்காது. நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்லேயே ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா, இப்போது நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 7 தான். அப்போ நேற்று ரிசல்ட் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்லேயும் மறுபடியும் 8 பாஸ் ஆகலாம், இல்லைனா 1 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். 8 இல்லைனா 1. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய நம்பர் 889 830. நேற்றைய ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 9 8. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு ஒரு 2 செட்டு ரிசல்ட். 3வது டிஜிட்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டா அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இதான் கம்பேரிஷன்.
இப்போ இங்கே 627 618 அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 442. இங்கே 665 447 அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 901. இங்கே 889 830 இப்போ நேற்று நம்பர். இப்போ இதில் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது டிஜிட் நம்பர் 7 அதுக்கு அடுத்து ஏ போர்டு நம்பர் 6 7 6 42னா அதுக்கு அடுத்த நாள் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 3வது டிஜிட் நம்பர் 5 அதுக்கு அடுத்து ஏ போர்டு 4 5 4 20னா இங்கே 0 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான். நேற்று நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 ஏ போர்டு நம்பர் 8 9 8 72னா 7 இல்லைனா 2 வரலாம். இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற கம்பேரிஷன் எல்லாமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் தான், வேறு எந்த கெஸ்ஸிங்குமே இல்லை. ஓகேவா? இதில் என்ன 3வது மெத்தடில் சொல்ல வரேன்னா 3வது டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரை அடுத்த ஏ போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. 7 6 42னா அதுக்கு அடுத்த நாள் 4 5 4 20னா அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போ இங்கே 9 8 72னா 7 இல்லைனா 2 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி எடுத்த கெஸ்ஸிங் 3 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஏப்ரல் மந்த் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே நம்பர் எடுத்துடலாம். 0ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 பாஸ் ஆகிருக்கும். 0 5 0 5 0 5. நேற்று ரிசல்ட்டில் 0 இருக்கிறதுனால இன்றைக்கி 5 எடுத்திருப்பேன். 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 7ன்ற நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் இது வரைக்கும் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் ரிசல்ட்டில் 1 இல்லைனா 8 பாஸ் ஆகிடுது. 7 1 8 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 8 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து இல்லாமல் இங்கே 3வது நாளில் 1 7 இருக்கும்போதே இங்கேயும் 3வது நாளில் 8. இப்போ நேற்று நம்பரை விட்டுடுங்க, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 7 தான். நேற்று நம்பர் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 இல்லைனா 8 வரலான்ட்டு 1 8 சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தடில் சொல்ல வந்த கம்பேரிஷன் வந்து ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் மட்டும் கம்பேர் பண்ண சொல்கிறேன். இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 8ன்னு இருக்குது. இதே மாதிரி இங்கே 7 6 இங்கே 5 4 7 6 42னா 4 5 4 20னா 0. இப்போ 9 8 72னா 7 2 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 5 பி போர்டில் 7 2 சி போர்டில் 8 1 பாக்ஸ் 578 571 528 521 ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 57 52 பிசி 78 71 28 21 ஏசி வந்து 58 51. இப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் சார்ட் படி நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதுனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 5 பி போர்டில் 7 2 சி போர்டில் 8 1 பாக்ஸ் 578 571 528 521 ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 57 52 பிசி 78 71 28 21 ஏசி வந்து 58 51. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.